ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாமூர்த்திஸ் vlog. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்லீவ் கட்டிங் போட்டிருக்கிறேன், பேக் சைடு கட்டிங் போட்டிருக்கிறேன். அதை போய் பார்த்துட்டு இதை கண்டினியூஸாக பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். இன்ச் பை இன்ச்சாக சொல்லியிருக்கேன் போன வீடியோவும். இந்த வீடியோவும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுக்கு புரியும். ஏதாவது அப்படி புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஏற்கனவே நம்ம ரைட் சைடு வந்து பேக் சைடு கட் பண்ணியிருப்போம், லெஃப்ட் சைடு இருக்கிற துணியை வந்து ஸ்லீவு கட் பண்ணியிருப்போம். இப்போ நடுவாப்பில் இருக்கிறத தான் நம்ம வந்து சைடு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணையில் பீஸை வந்து கொஞ்சம் கிராஸாக தான் போடணும், அப்போ தான் இழுவை கொடுக்கும். நேர் பீஸாக போட்டோம்னா நம்ம இழுக்கையில் இழுத்து வராது. இப்போவும் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் சைடு தைக்கையில் கொஞ்சம் கிராஸ் பீஸாகவே போட்டு கட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா கற்றுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ துணியை வேஸ்ட் பண்ணாமல் தைக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து இந்த சைடு அளவு மாறும், முதுகு அதாவது இந்த கழுத்து சைடு இருக்குல்ல, பேக் சைடு நெக்கு அது மாறும். இந்த சைடு ஆம்கோல் சைடு மாறாது. அதுக்கேற்றாப்புல துணி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த சைடு வந்து பாதியோட நம்ம கட் பண்ணிடுவோம், அதனால் இங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் எனக்கு வெளியே தெரியுது. இப்போ வந்து ரெண்டு சைடுமே ஓப்பனாக இருக்க போகிறதுனால, தனித்தனியாக இருக்க போகிறனால எப்படினாலும் வச்சலாம். இது வந்து கிராஸ் பீஸாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே போலயே இப்போ வந்து அது மேலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு இங்கிட்ட ஆம்கோல் அப்படியே ஆம்கோல், இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு விட்டு தானே வைக்கணும். அவ்வளோதான், இது வரைக்கும் வெட்டியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் பாதி தூரத்துக்கு மட்டும் நான் கோடு போட்டிருக்கேன். இந்த பாதி தூரத்துக்கு மட்டும் மெஷர்மெண்ட்டுக்காக. ஷோல்டரை வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கிட்ட ஆம்ஹோல் சைடு அப்படியே மார்க் பண்ணிக்கிறணும். இங்கிட்ட இந்த கீழே வரைக்கும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, இந்த கடைசியாக இந்த இது வரைக்கும். இப்போ எடுத்துட்டு இப்போ அந்த பேக் சைடில் வச்சு சுற்றிலும் மார்க் பண்ணியிருப்போம்ல. இப்போ முன் கழுத்துக்கு அளவு ப்ளவுஸை தான் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து சரியான அளவில் ப்ளவுஸை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மணிக்கோ வருதா, நம்ம இதவே அப்படியே மார்க் பண்ண போகிறோம். எது வரைக்கும் அப்படின்னா எது வரைக்கும்னா இந்த பட்டியோட பட்டி வரைக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? முன்னாடி மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். இப்போ அளவு எடுத்துருக்கோம், அதோடு விடக்கூடாது. ஒரு 2 தடவை நம்ம சரியாக எடுத்துருக்கோமான்னு பார்க்கணும். இப்போ வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த முன்கழுத்துக்குரிய அளவை பார்க்கலாம். இப்போ இது இங்கே இருக்கா, எனக்கு 5.25 பக்கம் வருது. முன்கழுத்து வருதா 5.25. இப்போ இதுவும் அவ்வளோ இருக்கான்னு பார்க்க போகிறோம். சரியான அளவு தான் இது, தையலுக்குரிய அளவா, அதனால் இங்கேருந்து 5.25 வருதுதான். இப்போ இங்கே இருக்கா எனக்கு இந்த கர்வு, அஞ்சே முக்கால் இருக்குது எனக்கு. இப்போ இது வந்து 2.5 இன்ச் எடுக்கணும். இப்போ வந்து முன்னாடி வந்து இந்த ஷோல்டருக்கும் இதுக்கும் ஒரு அளவு 3 இன்ச் எடுத்தோமா, இது வந்து 2.5 இன்ச் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ வந்து இது வந்து வி மானி இருக்கக்கூடாது, எழுமானி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல் மானி போதா,
இது வீமானி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இது பட்டி வரைக்கும். இப்போ இங்கிட்டு ஒரு இன்ச்சு விட்டு வெட்ட போகிறோம். ஏன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதற்கானது. இங்கிட்டும் அதே போல் இந்த சைடு வந்து இந்த ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவுலேருந்து சரியான அளவில் வச்சு பட்டி எந்த இடத்துல வருதோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு கீழே இறக்கி தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இன்னும் ஒன்று இதில் முக்கியமானது என்னென்னா ஹைட்டு. இந்த சரியான அளவில் இருந்து ப்ளவுஸை இப்படி ரெண்டாக பிடிச்சு, அதாவது ரெண்டாக அந்த ஷோல்டரை மடித்து சரிசமமாக வச்சு இப்படி இழுத்து கரெக்டாக இழுத்து விட்டோம்னா ஒரு இடத்துல போய் நிற்கும். நிற்கிதான் இப்படி இழுத்துக்கிட்டே போகக்கூடாது, இழுத்துட்டு விட்டுறணும். கரெக்டாக இந்த இடத்துல பாயிண்ட் இதுதான். எனக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா இது வந்து தையல் அளவு. அதனால் கரெக்டான அளவில் வச்சு இந்த பட்டி எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, இதையும் மெஷர் பண்ணணும். இப்போ விரிச்சு விட்டு மேலேருந்து இப்போ டேப்பு வச்சு அளந்து பார்ப்போம். இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸில் 12 வந்திருக்கு. இந்த மேலேருந்து இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 12 வந்திருக்கு உயரம். நான் சரியான அளவில் வச்சு 12 வந்திருக்கான்னு பார்க்குறேன். 12 இங்கே இருக்குது. ஒரு இன்ச்சு கொஞ்சம் வந்து கீழே இறக்கி தான் வச்சுருக்கேன். அப்போ மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடித்து ஏறி இருக்கா. பழைய அளவு இந்த இருக்குது, இந்த அளவு இங்கே இருக்குது. கரெக்டான அளவுக்கிட்ட வந்திருக்கு எனக்கு. இப்போ இதுதான், இது கரெக்டான அளவு. இதுவும் இப்போ வந்து ஃபைனல் கிடையாது. இப்போ வந்து இது வந்து தைக்கிறதுக்கான அளவா. இது வந்து எனக்கு 12 இன்ச்சா. இப்போ இதுக்கு ஒரு கீழே, ஏன்னா தையல் பிடிக்கிறதுக்கு இது வந்து தையல் பிடிக்கிறதுக்கு இது சரியான அளவா. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே இருந்து, அதாவது இது சரியான அளவு, இங்கே இருந்து ஒரு 3.25, மொத்தம் 3.25 கரெக்டாக வருது எனக்கு. இந்த 3.25 வந்து இன்ச் வந்து விடணும். இந்த ரெண்டுக்கும் இந்த பட்டி இந்த கேப் வந்து 3.25 இருக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல வந்திருக்கேன். நான் மார்க் பண்ணியிருக்க அளவு. மேலேருந்து இந்த ஹைட்டு எங்கே வந்திருக்கோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் இந்த 3.25. சரிங்களா. இப்போ எனக்கு இந்த சைடு கரெக்டாக இங்கே வந்திருக்கு. நான் ஒரு இன்ச்சு கீழே வச்சுருக்கேன். அதனால் எனக்கு சரியாக வந்திருக்கு. கொஞ்சம் முன்பக்கம்தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிறதுல இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மறுபடியும் சொல்கிறேன், இந்த அளவு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது சரியான அளவு. முன்பக்க கழுத்தை எடுத்துட்டோம், கழுத்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டோமா, சரியான அளவு வச்சு அப்படியே ஒரு கேர்வ் வரையணும். இது ரஃப் தான். அதுக்கப்புறம் மேலேருந்து ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு அளந்து பார்க்கணும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது சரியான. எனக்கு 5.25 பக்கம் வந்துச்சு. அப்போது நான் அதை கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக 5.25 இந்த இடத்துல வந்துச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சு பக்கம் உள்ளே தள்ளணும். ஏன்னா கழுத்து நமக்கு இந்த இடத்துலேருந்து இந்த கேர்வ் வந்து 2.5 வச்சுருந்தேன். அதனால் 2.5 இங்கே வச்சு எல் ஷேஃபுக்கு வர்ற மாணிக்க மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுதான் இந்த சைடு. இப்போ இதுக்கு இன்னும் ஒரு வேலை இருக்குது, அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ இங்கிட்டு இந்த ஹூக் சைடு
இங்கேருந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டான அளவு. நான் 1 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போது இங்கே இருந்து 3.25 மெஷர் பண்ணணும். இந்த 3.25 மெஷர் வர்ற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3.25. இப்போது மேலே இருந்து நமக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு ஹைட் வரும், 12 வரும். 12 கரெக்டாக வந்திருக்கா. நான் வந்து இங்கே வந்திருக்கு. இது ஒரு இன்ச்சு கீழே தள்ளி தையலுக்கு பிடிப்போமா, அதனால் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த 3.25 மேலேருந்து வர ஹைட்டும் ஒரே இடத்துல வைக்கிறான், மீட் பண்ணுற மாதிரிக்கா புள்ளி வச்சுக்கிறோம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த கடைசியில் இது சரியான அளவு. 1 இன்ச் வந்து இந்த சைடு பட்டி, இந்த பட்டியோட இந்த சைடு இந்த சைடு சரியான அளவுலேருந்து இங்கே மெஷர் பண்ணேன். இங்கே வந்துச்சு 1 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன் தையலுக்கு. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணி எல்லோரும் கேர்வாக போடுவாங்க. நம்ம பழகுற வரைக்கும் ஸ்கேலையே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படினாலும் அப்படி தான் வரும். வந்திருக்கா? இப்போது இங்கே வந்து 1 இன்ச்சு கழுத்து அந்த ரவுண்டாக வரணுமா, உங்களுக்கு எந்த டிசைனாலும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இப்போ நான் ரவுண்டு நெக் வைக்கிறனால நான் பேக் சைடு ரவுண்டு நெக் தான், ஃப்ரண்ட் சைடு ரவுண்டு தான். இப்போ ஒரு கழுத்து 2 கழுத்துக்குமே 1 இன்ச்சு வச்சு கரெக்டாக கோடு போட்டிருக்கேன் இங்கிட்டு. இப்போ இதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். அதே போல் தான் இந்த 3 ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு கோடு போட்டாச்சா, கர்வ் பண்ணியாச்சா. இப்போது இந்த கிராஸ் பிடிப்போம்ல, அதுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அளவெல்லாம் மார்க் பண்ண உடனே இதுதான் நெக்குக்கு 1 இன்ச் விட்டு இதை சர்க்கிளாக மார்க் பண்ணிக்கிறணும். அடுத்து கிராஸு, இங்கேருந்து 3.25 வச்சுருக்கோமா. இந்த 3.25 பார்த்தீங்கன்னா மொத்தம் 3.25 கரெக்டாக இந்த மெஷர் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 2.5 மார்க் பண்ணணும். தெரியுதுங்களா? 2.5 இன்ச்சு இந்த பாயிண்டில் இருந்து இங்கிட்டு ஒரு 2.5 இன்ச்சு. இது ரெண்டையும் பிடிச்சி தான் நம்ம இப்போ மார்க் கிராஸ் இந்த கீழ் கிராஸ் அடிக்க போகிறோம். எப்படின்னா இது சரியான அளவு, இது தையலுக்கான அளவு. தையலுக்கான அளவில் இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறணும். மறுபடியும் இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து இன்னொரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ இதை இப்படியே மடக்கி தான் இப்போ கிராஸ் பிடிப்போம். இப்போ இது ரெண்டுக்குமான கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.25 இருக்கா. இங்கிட்டு ஒரு 2.5, ஒரு 1.25, 3.25. இந்த ரெண்டும் 2.5யா, இது ஒரு 2.5, இந்த ரெண்டும் 1.25 ப்ளஸ்ஸு ஒரு 1.25, மொத்தம் 3.25. நம்ம எடுத்த 3.25 வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் பாருங்கள், இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த இங்கிட்டு ஒரு 1.25, இங்கிட்டு ஒரு 1.25. இதுதான் டாட் பிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டு. எனக்கு இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரு டாட்டு. இந்த சைடு டாட் வந்து இது ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு பட்டி பக்கம் இருக்கிற டாட்டு இப்படி பிடிப்போம். இந்த ஆம்கோல் சைடு இருக்கிற டாட் எப்படின்னா இந்த டாட்டு பிடிச்சிட்டு இந்த டாட்டு பிடிச்சிட்டு இது ரெண்டையும் பிடிச்சி சேர்த்து வர்றது தான் இந்த டாட்டு. இப்போ இது ஆம்கோல் வரைஞ்சிட்டோம். இப்போ இதை இப்படியே வெட்டக்கூடாது, இது கொஞ்சம் உள்ளே அடக்கி வெட்டணும். எப்படின்னா இங்கே இருந்திருக்கா, இது வந்து பேக் சைடு குறி அளவு உள்ளே அடக்கியே ஒரு யூ மானி போட்டு ஆம்கோல் முன்னாடி ஆம்கோலுக்கு நமக்கு ஃப்ரண்ட் சைடை காட்டிலும் பேக் சைடு தான் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை இப்படி வெட்டிக்கலாம். நான் வந்து கையுமேவும் குடையலை,
இந்த கையுமேவும் ஒவ்வொருத்தவங்க வெட்டையிலேயே ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு வெட்டி குடஞ்சி வெட்டுவாங்கன்னா அப்படி இல்லை, தைக்கையில் நம்ம குடஞ்சிக்கிட்டா தான் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்படியே தான் கையை வந்து அளவோடு வெட்டியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடை. இப்படி திருப்பையில் அளவு எதுவும் துணி எதுவும் விலகிராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெட்டுறதுக்கு முன்னாடி யோசித்து வெட்டுங்க. ஏன்னா வெட்டிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும். வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது தப்பு இல்லை. வெட்டிட்டோம்னா அடுத்து வேறு துணி தான் வாங்குறாப்புல இருக்கும். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வெட்டின பின்னாடிக்கு இப்படி ஒரு கோடு, அப்படியே இதை இப்படி திருப்பி இப்படி ஒரு கோடு. ஏன்னா ரொம்ப மிஸ்டேக் வரும். எப்படின்னா இப்படி வைக்கணுமா, இது ரெண்டும் ஆம்கோல், புரியுதா? இதுதான் கழுத்து, தெரியுதா? எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னு, இந்த கோடு போட்டிருக்க ரெண்டும் கழுத்து, இதுதான் ஆம்கோல். இது கூட டிஃப்ரென்ஸ் தெரியாதான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியலை, நான் பழகலை. கழுத்து பார்த்தீங்களா நல்லா வந்திருக்கா யூ ஷேப்க்கு. ஏன்னா இது இந்த இதை மாற்றி பிடிச்சிருவோம், பட்டி அதாவது இந்த கிராஸை மாற்றி பிடிச்சிருவோம். இந்த சைடு கிராஸை பிடிச்சிருவோம், இந்த சைடு பிடிக்கிறது. அதனால ஆரம்பத்துலேயே இப்படி கோடு போட்டுக்கிறது நல்லது. எப்படின்னா இப்படி ஜாயிண்ட் ஆகி இருக்குமா, இப்படி இருக்கிறத மேலே ஒரு கோடு, அப்படியே திருப்பி அடியில் ஒரு கோடு. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. அவ்வளோதான். இப்போது இந்த பட்டி வந்து நம்ம பேக் சைடு வெட்டியிருப்போம்ல, அதோடையே ஜாயிண்ட் ஆகி இருக்கும். நான் வெட்டையிலையே மெஷர் பண்ணி வெட்ட மாட்டேன். நமக்கு பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு 10 இன்ச்சு இருக்கிறப்பலையும், மேலே இருந்து கீழே நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு இருக்காப்புலையும் வெட்டிக்குவோங்க. நம்ம வந்து தைக்கையில் தான் மெஷர் பண்ணி தைப்போம். நான் இந்த மெத்தடில் தான் தைச்சி பழகியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த மெத்தடை சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு கிட்ட எடுத்துக்கோங்க. மேலே இருந்து கீழே நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 4.5லேருந்து 5 இன்ச்சுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துலேயே மெஷர் பண்ணி வெட்டிட்டோம்னா ஸ்டிச் பண்ணல நமக்கு குழப்பம். அதனால தான் இந்த மெத்தடு. நம்ம லைனிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸில் வந்து இப்படி வச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெட்டிடக்கூடாது. எல்லாத்துக்கும் 10 தான் அப்படின்னு ஒருக்கா செக் பண்ணிக்கின பின்னாடி தான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து பார்டர் ஏதாவது வச்ச மாதிரி இருந்தால் அதுக்கேற்றாப்பில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். முக்கியம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் துணி கரெக்டாக வருமா அப்படின்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மெயின் பீஸ்லையும் இந்த ஃப்ரண்ட் சைடு துணியை வந்து கிராஸாக தான் வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே டெய்லரிங் தெரியாது, இப்போ தான் கட்டிங் ஸ்டிச்சிங் பழகுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துணியில் ட்ரை பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தடவை கட்டிங் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த காட்டன் பேஸ்டில் இருக்கிற துணிகளை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். அது பீஸே 40 ரூபா 50 ரூபா தான் வரும். அதுலேயும் ஒரு 4-5 தடவை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூனம் துணியில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இல்லைப்பா எனக்கு சுத்தமாக இந்த
கட்டிங்கே தெரியலை, இன்னொரு ப்ளவுஸில் போட்டு காட்டுங்க அப்படின்னாலும் அதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். எதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.